வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான கதைய பார்க்க போகிறோம். இது வெறும் கதை இல்ல. வாழ்க்கையில நம்ம எப்படி உத்வேகத்தை இழந்து, அதை எப்படி மீட்டெடுக்கலாம்னு இந்த கதை மூலம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு நிறைய யானைகள் இருந்தன. ஆனா அந்த யானைகள் எல்லாத்துலயும் ஒண்ணு மட்டும் ரொம்ப விசேஷமானது. அது மிகவும் சக்தி வாய்ந்தது. ராஜாவோட கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படியும், ரொம்ப புத்திசாலி. முக்கியமா போர்க்களத்துல எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய திறன் கொண்டது. பல போர்கள்ல இந்த யானை களத்துக்கு போய் ராஜாவுக்கு வெற்றியை தந்துட்டு திரும்பி வந்திருக்கு. அதனால இந்த யானை ராஜாவோட ரொம்பவும் செல்லமானதா இருந்தது. நாட்கள் உருண்டோடின. யானைக்கு வயதாகிடுச்சு. இப்போ அதால முன்ன மாதிரி களத்துக்கு போய் போர் செய்ய முடியல. அதனால ராஜா அதை போர்க்களத்துக்கு அனுப்புறது இல்ல. ஆனா ராஜாவோட படையில ஒரு முக்கியமான பகுதியாவே அந்த யானை இருந்தது. ஒரு நாள் யானை தண்ணீர் குடிக்க ஏரிக்கு போச்சு. அங்க அதுக்கு ஒரு பெரிய சோதனை காத்திருந்தது. ஏரியோட கரையோரத்துல இருந்த சேத்துல அதோட கால்கள் சிக்கிக்கிச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணியும் அதால சேத்துல இருந்து காலை எடுக்க முடியல. மெல்ல மெல்ல சேத்துல மூழ்க ஆரம்பிச்சது. யானையோட அலறல் சத்தம் கேட்டு அதை சுத்தி இருந்த மக்கள் எல்லாம் கூடிட்டாங்க. யானை சேத்துல சிக்கிக்கிட்ட செய்தி ராஜாவுக்கு போய் சேர்ந்துச்சு. ராஜா அவரோட மக்கள்னு எல்லாரும் யானையை சுத்தி நின்னு அந்த சேத்துல இருந்து வெளியே கொண்டு வர நிறைய முயற்சி பண்ணாங்க. கயிறு போட்டு இழுத்து பார்த்தாங்க, மரக்கட்டைகளை வச்சு தூக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா எவ்வளவு நேரம் முயற்சி பண்ணியும் பலன் இல்லை. யானையே வெளியே கொண்டு வரவும் முடியல. அப்போ அந்த வழியா கௌதம புத்தர் போய்கிட்டு இருந்தாரு. சம்பவ இடத்தை பார்த்த புத்தர் நடந்தது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் ராஜா கிட்ட ஒரு யோசனை சொன்னாரு. ராஜா, ஏரிய சுத்தி போர் முரச சத்தமா முழங்க சொல்லுங்கன்றாரு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். சேத்துல சிக்கிய யானை போர் முரசை கேட்டா எப்படி வெளியே வரும்னு ஒரு மாதிரி வினோதமா பார்த்தாங்க. ஆனா புத்தர் சொன்னதால ராஜா சரின்னு சொல்லி போர் முரச முழங்க சொன்னாரு. போர் முரசு ஒலிக்க ஆரம்பிச்சதும் ஒரு அதிசயம் நடந்துச்சு. அந்த வயதான யானையோட உடல் மொழியில ஒரு பெரிய மாற்றம் தெரிஞ்சிச்சு. முதல்ல மெதுவா எழுந்து நின்னுச்சு. அப்புறம் யாரும் எதிர்பார்க்காத விதமா சேத்துல இருந்து தானாகவே வெளியே வந்து நின்னுச்சு. அங்க இருந்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. யானையோட உடல் பலம் மட்டும் குறைஞ்சு போயிடல. அதுக்கு தேவைப்பட்டது உற்சாகம் மட்டும்தான். போர் முரசோட சத்தம் பல வருஷமா களத்துல அது சண்டை போட்ட நினைவுகளை, அதோட பலத்தையும் மறுபடியும் ஞாபகப்படுத்திருக்கு. அந்த உற்சாகம் அந்த யானையை சேத்துல இருந்து வெளியே கொண்டு வர சக்தி கொடுத்திருக்கு. நம்ம வாழ்க்கையிலும் இதுதான் நடக்குது. சில நேரங்கள்ல நம்ம மனசு சோர்ந்து போயிடுவோம். எதுக்கு வாழ்றோம், என்னால எதுவும் செய்ய முடியல, நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன்னு நமக்கு நாமே சொல்லியிருக்கோம். ஆனா உண்மை அது கிடையாது. நம்மளோட உடல் பலம், மனபலம் குறைஞ்சு போயிருக்காது. நமக்கு தேவைப்படுறது இழந்த அந்த உற்சாகத்தை, உத்வேகத்தை மறுபடியும் கொண்டு வர்றதுதான். நம்பிக்கையோட இருங்க நண்பர்களே. உங்களுக்கும் ஒரு நாள் இழந்த உற்சாகம் நிச்சயம் திரும்ப கிடைக்கும். நீங்க ஒரு போர் முரசு முழக்கத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க. அது உங்க குறிக்கோளா இருக்கலாம், அது உங்க கனவா இருக்கலாம், நேர்மறை எண்ணங்களா இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.